Hello friends, welcome to Savage Point. இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் vs ஜஸ்டிஸ் லீக். இந்த டாபிக்க நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ற மெஜாரிட்டில சொல்லியிருந்த மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவான அதே சமயம் காம்ப்ளிகேட்டடான டாபிக் அப்படின்றதால கன்க்ளூஷன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா சொல்லியிருக்கேன். அண்ட் பொதுவா டிசி மார்வெல பொறுத்தவரை பிகினிங் டைம்ல இருந்தே ரைவல்ரிஸ் தான். அதனால நம்ம பண்ற கம்பேரிசன் ஒன்னும் புதுசு கிடையாது. இதனால நான் சொல்றது என்னன்னா கன்க்ளூஷன் எப்படி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மாத்தி சண்டை போறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். அதனால ஆப்டியன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்வல் பிரான்சைஸோட எர்த் மைட்டியஸ்ட் ஹீரோஸான அவெஞ்சர்ஸ் ஜஸ்ட் பூமியில இருக்கிற சாதாரண வில்லன்ஸோட சண்டை போடுறதை தாண்டி தானோஸ், கெலக்டஸ், டெர்மாமு, அனேலஸ், மேகஸ் இப்படி பவர்ஃபுல்லான சூப்பர் வில்லன்ஸோட சண்டை போட்டு டிஃபீட் பண்ணிருக்காங்க. இனிஷியலா டிசியும் சரி மார்வலும் சரி ஒன் பஞ்ச் மேன் மாதிரி சுப்பீரியர் பவர்ஸ் கொண்ட ஒரு சூப்பர் ஹீரோ கிடைச்சா போதும்னு எக்கச்சக்கமா மாத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அதுலயே கிராஸ் ஓவர்லாம் பண்ணிக்கிட்டாலும் காமிக் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 20 வருஷம் கழிச்சு தான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லணும். அந்த வகையில இந்த அவெஞ்சர்ஸ் டீம் 1963ல லெஜெண்ட்ஸான ஸ்டான்லி அண்ட் ஜாக் கர்பினால கிரியேட் பண்ணப்பட்டு லேட்டரா மிக பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஆரம்பத்துல ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் டீம்ல அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க், தோர், ஹாக்கை அண்ட் பிளாக் விடோ இந்த 6 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. பட் டைம்ல எனக்கு ஸ்டோரிக்கும் ஏத்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய சூப்பர் ஹீரோஸ் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. சோ நம்ம கம்பேரிசன்ல பாத்துக்கிட்டு இருக்கிற ஆப்போனன்ட் டீமான ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் மோஸ்ட்லி காட் லைக் பவர்ஸ் கொண்ட கேரக்டர்ஸ் அப்படின்றதால ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் 6 பேரை தாண்டி இன்னும் பிளாக் பேந்தர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், வாண்டா, கேப்டன் மார்வல் இவங்களையும் கம்பேரிசனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பக்கம் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டா பேட்மேன், சூப்பர்மேன், அக்வாமேன், சைபார்க், வண்டர் உமன், ஃபிளாஷ்னு சொல்லிட்டு மொத்தம் 6 பேர் இருக்காங்க. பட் அவெஞ்சர்ஸ்க்கு மேட்ச் பண்ற வகையில இன்னும் மார்ஷியன் மேன்ஹண்டர், கிரீன் லேண்டன், டாக்டர் மேன்ஹட்டன் அண்ட் ஷசாம் இவங்களையும் கம்பேரிசனுக்கு எடுத்துக்கலாம். இதுல இவங்க எல்லாரோட பேக் ஸ்டோரி, ஆரிஜின் பத்திலாம் ஏற்கனவே உங்களை நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்றதால ரொம்ப டீடைல்டா இல்லாம ஷார்ட்டா பார்க்கலாம். இவங்களும் பூமியில இருக்கிற சாதாரண வில்லன்ஸ் எதிர்த்து சண்டை போறதை தாண்டி காஸ்மிக் லெவல் என்டிட்டிஸோட மோதுறதுக்காக ஃபார்ம் ஆன இந்த டீம் எப்பேற்பட்ட ஈவல்ஸோடையும் சண்டை போட்டு டிஃபீட் பண்ணிருக்காங்க. முக்கியமா தானோஸோட பயங்கர பவர்ஃபுல் வில்லனான டார்க்சைடியை பீட் பண்ணி இருக்கிறதால ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸை குறைச்சு மதிப்பிட கூடாது. இருந்தாலும் ஒரு கிளியரான கன்க்ளூஷனை தெரிஞ்சுக்க இப்ப டீடைல்டா கம்பேர் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பீட், எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்சஸ். அவெஞ்சர்ஸ் மெம்பர்ஸ்ல ஸ்பீட் டெஸ்ட் யாரும் இல்லாததால கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. ஏன்னா மார்வல்ல குவிக்சில்வர், மக்காரி, ரன்னர் இப்படி இவங்க எல்லாம் தான் வேகத்துல டாப்ல இருக்காங்கன்னு சொல்லணும். அதாவது தோர் பாத்தீங்கன்னா தன்னோட மியானியர் ஹேமரை ஸ்விங் பண்ணி சவுண்டுக்கு ஈக்குவலா டிராவல் பண்ணுவாரு. அண்ட் க்ளோஸ் ரேஞ்ச் பேட்டில்ஸை பொறுத்தவரை ஜெயில் மெம்பர்ஸோட ஒரு அளவுக்கு ஸ்பீடை மேட்ச் பண்ணி சண்டை போடுவாரு. அண்ட் தோருக்கு அடுத்து அதிவேகம் அப்படின்னா கேப்டன் மார்வல் தான். ஏன்னா இவங்களால சவுண்டை விட பல மடங்கு ஃபாஸ்டரா மூவ் பண்ண முடியும். அதோட எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்சஸ் கூட ஒரு அளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. பட் ஸ்டில் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் கிட்ட அவெஞ்சர்ஸோட வேகம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா நிச்சயம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே தானோஸை டிஃபீட் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல ஃபிளாஷ் தன்னோட ஸ்பீடை யூஸ் பண்ணி அசால்ட்டா டிஃபீட் பண்ணிடுவார்னு சொல்லியிருந்தேன். இதுல தானோஸ் என்னதான் ஃபாஸ்டஸ்ட் இல்ல அப்படின்னாலும் கூட ஃபிளாஷோட வேகத்துக்கு தோர், கேப்டன் மார்வல்னு இல்ல ஒட்டுமொத்த அவெஞ்சர்ஸ் மெம்பர்ஸும் ஒன்னு சேர்ந்தாலும் கண்டிப்பா மேட்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபிளாஷால லைட்டை விட 13 ட்ரில்லியன் டைம்ஸ் ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியும் அப்படின்றதால அவெஞ்சர்ஸ் டீம்ல யாரெல்லாம் மோட்டல்ஸோ அவங்க எல்லாருமே பிரச்சனை தான். அண்ட் மத்த மெம்பர்ஸோட வேகமும் சலச்சதில்ல. ஏன்னா சூப்பர்மேன் அண்ட் வண்டர் உமனோட வேகம், எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்சஸ் எல்லாம் கூட அபாரமா இருக்கு. நல்ல டவுட்டே வேணா ஓவராலா இந்த கேட்டகரியை பொறுத்தவரை ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் தான் லீடிங்ல இருக்காங்க. அடுத்து சூப்பர் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி லெவலை பத்தி பார்க்கலாம். அவெஞ்சர்ஸ் டீமை பொறுத்தவரை ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தா தோர், ஹல்க், வாண்டா, கேப்டன் மார்வல் இவங்க 4 பேரையும் சொல்லலாம். மத்த 6 பேருமே பீக் ஹியூமன் கண்டிஷனை கொண்டிருக்கிறதால ஜெயில் மெம்பர்ஸ்ல ஷசாம் அண்ட் மார்ஷியன் மேன்ஹண்டரே போதும் அசால்ட்டா பீட் பண்ணிடுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன 4 பேரும் ஒரு அளவுக்கு ஜெயில் மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த்தை மேட்ச் பண்ற அளவுக்கு கெபாசிட்டியை கொண்டிருக்காங்க. பட் ஸ்டில் சூப்பர்மேன், டாக்டர் மேன்ஹட்டன், வண்டர் உமன் மாதிரி கேரக்டர்ஸோட இம்மன்ஸ் லெவல் ஸ்ட்ரென்த்துக்கு சண்டை ஏற்பட்டா என்ன வேணா ஆகலாம். ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல இவங்க ஈவில் கார்டான டார்க்சைடியை ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டு பீட் பண்ணிருக்காங்க அப்படின்றதால கண்டிப்பா இதுவும் அவெஞ்சர்ஸ்க்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். டியூரபிலிட்டி அண்ட் இன்வல்னரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அகைன் தோர், ஹல்க் அண்ட் கேப்டன் மார்வல் இவங்க 3 பேரும் சண்டையில ரொம்ப நேரம் சண்டை போடுவாங்க. ஈவன் காயமடைஞ்சாலும் ஒரு அளவுக்கு சீக்கிரமா ரெக்கவர் ஆகி சண்டை போட்டாலும் ஸ்டில் இம்மோர்டலாவே இருந்தாலும் அவங்களை டிஃபீட் பண்ற அளவுக்கு சூப்பர்மேன் அண்ட் டாக்டர் மேன்ஹட்டன் கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்த பக்கம் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ்ல பலம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது கண்டிப்பா அது சூப்பர்மேன் தான். ஏன்னா காமிக்ஸ்லயும் சரி சினிமாட்டிக் மூவிஸ்லயும் சரி பல முறை இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அதாவது காமிக்ஸ்ல டார்க்சைட் கூடவே ஃபேஸ் டு ஃபேஸ் தனியா சண்டை போட்டிருக்காரு. அதோட என்டையர் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸுமே பீட் பண்ணிருக்காரு. அண்ட் இவரை விட ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னா நிச்சயம் அது டாக்டர் மேன்ஹட்டன் தான். ஏன்னா இவர் ஒரு ஆம்னி லெவல் பீயிங் அப்படின்றதால ஸ்ட்ரென்த் காட்லியா இருக்கும். இவரோட சூப்பர் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி மட்டும் சமாளிக்கிறதே அவெஞ்சர்ஸ்க்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் அக்வாமேன், வண்டர் உமன், ஷசாம், சைபார்க்லாம் இருக்கிறதால அவெஞ்சர்ஸ் டீம்ல இன்னும் 4-5 சூப்பர் ஹீரோஸ் இருந்தாலும் ஸ்ட்ரென்த்தை மேட்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். வேணும்னா மொத்தமா சேர்ந்து சஃபர் ஆக்க முடியும், ஆனா டோட்டலா ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால ஓவராலா சூப்பர் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டில ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் தான் லீடிங்ல இருக்காங்க. அடுத்து 2 சைடுல இருந்தும் ஸ்பெஷல் பவர்ஸ், எபிலிட்டிஸ் அண்ட் வெப்பன்ஸ் பத்தி பார்க்கலாம். அவெஞ்சர்ஸ் மெம்பர்ஸ் கிட்ட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இதுல அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, பிளாக் பேந்தர், ஹாக்கை அண்ட் பிளாக் விடோ இவங்களோட சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் எல்லாமே லிமிட்டடா இருக்கு. அண்ட் ஸ்பெஷல் மேஜிக்கல் பவர்ஸும் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு
அளவுக்கு பெருசா இல்ல. உங்களோட பிரைமரி அபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஜீனியஸ் இன்டெலெக்ட், ஃபைட்டிங் ஸ்கில், சூட்ஸ் அண்ட் ஆர்மர்ஸ் சொல்லலாம். அவங்களெல்லாம் தாண்டி பயங்கரமான மேஜிக்கல் பவர்ஸ் கொண்ட கேரக்டர் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் சொல்லணும். என்னதான் இவர் ஒரு நார்மல் ஹியூமனா இருந்தாலும் மேஜிக்ஸ்ல மாஸ்டர் சாசரரா இருக்கிறதால ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், டைமென்ஷனல் மேனிபுலேஷன், கான்ஜுரேஷன், டெலபோர்டேஷன், மேஜிக்கல் ஸ்பெல்ஸ்னு எக்கச்சக்க எபிலிட்டிஸா கொண்டிருப்பாரு. அடுத்து ஹல்க பத்தி சொல்லவே தேவையில்ல. இவரோட பிரைமரி பவரே சூப்பர் ஸ்ட்ரென்த் தான். ஒவ்வொரு முறை எக்ஸ்ட்ரீமா கோவப்படும் போது காமா எனர்ஜிஸை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமா கோகு எப்படி சேன் லெவல தொடுறாரோ அதே போல ஹல்கும் தன்னோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுவாரு. அதோட ஸ்டாமினா, இன்வெர்னபிலிட்டி, சூப்பர் லிவிங், ரீஜெனரேஷன், காமா பிளாஸ்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை கொண்டிருக்காரு. அடுத்து தோர் பேசிக்காவே தண்டர் காட் அப்படின்றதால இவரோட ஆஸ்கார்டியன் பிசியாலஜி ரொம்ப டென்ஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி ஹல்க்கு சொன்ன சூப்பர் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் இவர்கிட்டயும் இருக்கும். அது மட்டும் இல்ல எனர்ஜி மேனிபுலேஷன், ஓடின் ஃபோர்ஸ், தண்டர் பிளாஸ்ட், ஹீலிங் ஃபேக்டர், வெதர் மேனிபுலேஷன் இப்படி ஏகப்பட்ட பவர்ஸை கொண்டிருப்பாரு. கூடவே மியானியர் அண்ட் ஸ்ட்ராங் பிரேக்கர்னு 2 கார்டியான வெப்பன்ஸ் வச்சிருக்காரு. அடுத்து லீடர்ஷிப் அண்ட் கிரிமினாலஜி அப்படின்னு வரும்போது கேப்டன் அமெரிக்காவை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. என்னதான் பெருசா எந்த பவர்ஸும் இல்லைனாலும் ஸ்டில் வெறும் ஒரு ஷீல்ட வச்சுக்கிட்டு தனியாலவே மோதக்கூடிய அளவுக்கு பிரேவ்னஸ் கொண்டிருப்பாரு. அதே போல இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வரும்போது டோனி ஸ்டார்க் இருக்காருன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். ஏன்னா யோசிக்கும் திறன் அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்த மார்வல் பிரான்ச்சைஸ்லயே இவர்தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லணும். ஆப்போனன்ட் கடவுளாவே இருந்தாலும் சரி இவரோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு டிஃபீட் பண்ணிடுவாரு. அடுத்து கேப்டன் மார்வல். என்னதான் டெசராக்ட் மூலமா ஆக்சிடென்டலி பவர்ஸ் கிடைச்சிருந்தாலும் இவங்க கிட்ட இருக்கிற சக்திகள் ஒரு காஸ்மிக் பீயிங் கிட்ட இருக்கிற அளவுக்கு இருக்கு. அதாவது சூப்பர் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸை தாண்டி ஃபிளைட், எனர்ஜி மானிபுலேஷன், ஃபேசிங், எனர்ஜி கன்ஸ்ட்ரக்ட், செல்ஃப் சஸ்டெனன்ஸ் இப்படி ஏகப்பட்ட சக்திகளை கொண்டிருக்காங்க. அடுத்து வாண்டா. ஆல்ரெடி பல வீடியோஸ்ல சொன்னது போல லாஸ்டா ரிலீஸ் ஆன மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவில இவங்க மிரட்டிட்டாங்க. அதுக்கு முக்கிய ரீசன் பிறக்கும் போது லேட்டன் கேயோஸ் மேஜிக்கோட பிறந்த இவங்க கிட்ட இமேஜின் பண்றதை விட வேற லெவல் பவர்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்கார்லெட் விட்சா இருக்கும் போதே நார்மல் சயானிக் பவர்ஸை தாண்டி எனர்ஜி அப்சார்ப்ஷன், டைம், இல்யூஷன் அண்ட் ரியாலிட்டி மானிபுலேஷன், டெலிபதி, டெலிகனிசிஸ், டெலபோர்டேஷன், கான்ஜுரேஷன் இப்படி ஜெயில் மெம்பர்ஸ்ல பாதி பேர் ஈஸியா காலி பண்ற அளவுக்கு பவர்ஸ் உங்க கிட்ட இருக்கு. இந்த பக்கம் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸோட பவர்ஸும் பாத்தீங்கன்னா சலச்சது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டீம்ல இருக்கிற 10 பேர்ல மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் கார்டியான ஸ்பெஷல் பவர்ஸ் கொண்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சூப்பர்மேனை பத்தி சொல்லணும்னா இம்மன்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த், காஸ்மிக் அப்சார்ப்ஷன், ஸ்பேஸ் ஃபிளைட், சூப்பர் ஸ்பீட், ஹீட் விஷன், லாங்கிவிட்டி, இன்வெர்னபிலிட்டி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு பிசிக்கல் பேட்டிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சூப்பர்மேன் கிட்ட இருக்கு. அடுத்து பேட்மேன். இவருக்கு நேச்சுரலி எந்த ஒரு ஸ்பெஷல் பவர்ஸும் இல்ல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் காமிக்ஸ்ல இவர் டயோனீசியம் அப்படின்ற யூனிக் அண்ட் ரேர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல எக்ஸ்போஸ் ஆனதால மென்டலி பிசிக்கலி ஹீல் பண்ணக்கூடிய பவர் இருக்கிறதா சொல்றாங்க. பட் பேட்மேனோட அல்டிமேட் பவர் அப்படின்னா அது இவரோட பிரெயின் தான். ஏன்னா மார்வலுக்கு எப்படி அயன்மேன், கேப்டன் அமெரிக்காவோ அதே போல டிசி பிரான்ச்சைஸ்ல இவரோட திங்கிங் எபிலிட்டி, மாஸ்டர் பிளானிங், கிரிமினாலஜி, லீடர்ஷிப் இப்படி எல்லா விஷயத்திலுமே டாப்ல இருக்காரு. அடுத்து வண்டர் உமன். ஜஸ்டிஸ் லீக்ல சூப்பர்மேன், டாக்டர் மேன்ஹாட்டன், சசாமுக்கு அடுத்து ஸ்பீட், ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, ஹீலிங் ஃபேக்டர்லாம் அதிகமா கொண்டவங்க அப்படின்னா டயானாவை சொல்லலாம். அது மட்டும் இல்ல ஜியூஸோட டைரக்ட் டிசெண்டன்ட் அப்படின்றதால இம்மோர்டாலிட்டி, மேஜிக்கல் பவர்ஸ், ப்ரீகாக்னிஷன், காஸ்மிக் அவேர்னஸ் இப்படி பல பவர்ஸ் இருக்கு. கூடவே தோரோட வெப்பன்ஸ் மாதிரி பவர்ஃபுல் ஸ்வாடான காட் கில்லர் அண்ட் மேஜிக்கல் பிரேஸ்லெட் இருக்கிறதால எப்பேற்பட்டவங்களையும் காயப்படுத்திட முடியும், ஈவன் கொல்லவே செய்வாங்க. அடுத்து அக்வாமேன். ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் அட்லாண்டினா இருந்தாலும் இவரோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸும் வண்டர் உமன் அளவுக்கு இருக்கும். கீமா தண்ணில வர யாராலையும் அவ்வளவு ஈஸியா பீட் பண்ண முடியாது. அண்ட் மரைன் டெலிபதி, ஆக்சலரேட்டட் ஹீலிங், சூப்பர் லீப்பிங், ஹைட்ரோகெனசிஸ், ஹீட் அண்ட் எனர்ஜி ரெசிஸ்டன்ஸ் இப்படி நிறைய பவர்ஸ் கொண்டிருப்பாரு. அதோட இவர் போட்டிருக்கிற கோல்டன் ஆர்மர் சூட் எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான அட்டாக்ஸையும் தாங்கும். கூடவே அட்லாண்டோட ட்ரைடன்ட்டை யூஸ் பண்ணி யாரை வேணா காயப்படுத்துவாரு. அடுத்து சைபார்க். இவரோட ஹியூமன் பாடி ஆல்மோஸ்ட் 90% டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறமா மதர் பாக்ஸ் மூலமா சைபர்நெட்டிக்கலி திரும்ப உயிர்ப்பித்தது மட்டும் இல்ல சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸும் கிடைச்சிடும். அண்ட் மைண்டை தவிர்த்து பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கலி கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்றதால ஃபிளைட், கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேசிங், சேஃப் ஷிஃப்டிங், சைக்கிக் லிங்க், காஸ்மிக் அவேர்னஸ் இப்படி பல பவர்ஸை கொண்டிருப்பாரு. அடுத்து சசாம். என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் விசாடால ஃபைனல் சாம்பியனா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா தோர போல அசுரத்தனமான சக்திகள் கிடைச்சிடும். அதாவது சூப்பர் மேனுக்கு நிகரான ஸ்ட்ரென்த், ஸ்பீட், தண்டர் மேனிபுலேஷன், ஃபிளைட், மேஜிக் ரெசிஸ்டன்ஸ், சார்சரி இப்படி அபாரமான சக்திகள் இருக்கும். அடுத்து டாக்டர் மேன்ஹாட்டன். ஹானஸ்டா சொல்லணும்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கம்பேரிசன்ல 2 சைட்லயும் இருக்கிற ஒட்டுமொத்த கேரக்டர்ஸ்லயே இவர் தான் மோஸ்ட் பவர்ஃபுல்னு சொல்லணும். ஏன்னா இவர் ஒரு ஆம்னி லெவல் பீயிங் அப்படின்றதால பவர்ஸ் எல்லாம் காட்லியா இருக்கும். சிம்பிளி யாரையாச்சும் வேப்பர் ஆக்கணும்னு நினைச்சாலே போதும் அவங்களை இல்லாம பண்ணிடுவாரு. அடுத்து கிரீன் லேண்டன். ஜெயில் மெம்பர்ஸ்லயே இவர் ஒருத்தர் தான் நார்மல் ஹியூமனா இருக்காரு. பட் இவரோட அல்டிமேட் பவர் அப்படின்னா அது கிரீன் லேண்டன் ரிங் தான். ஏன்னா அதை வச்சு என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண முடியும். அதாவது அந்த ரிங் மூலமா ஃபிளைட், வெப்பன் கான்ஜுரேஷன், இன்விசிபிலிட்டி, ஃபேசிங், பேரலைஸ் எனிமீஸ், ஈவன் டைம் டிராவல் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுவாரு. சோ கடைசியா ஃபிளாஷை பத்தி சொல்லவே தேவையில்ல. இவரோட அல்டிமேட் பவரே சூப்பர் ஸ்பீடு தான். அதை தாண்டி ஏரோகெனசிஸ், எலக்ட்ரோகெனசிஸ், டைம் டிராவல், ஃபோர்த் வால் பிரேக்கிங், மாலிகுலர் ஆக்சலரேஷன் இப்படி எக்கச்சக்க பவர்ஸை கொண்டு இருக்காரு. ஓகே, ஃபைனலா கன்க்ளூஷனை பார்க்கலாம். அவெஞ்சர்ஸ், ஜஸ்டிஸ் லீக் இந்த 2 பிரான்ச்சைஸ்ல இருக்கிற ஹீரோஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்களே இல்ல. அண்ட் இந்த வீடியோன்னு இல்ல, எல்லா வெர்சஸ் வீடியோலயும் சொல்றதுதான். அதாவது இது போல ஃபிக்ஷனல் கம்பேரிசனை பொறுத்தவரை நம்ம டிஸ்கஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் ரைட்டர் அண்ட் டைரக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதுபடிதான் நடக்கும். அதனால நான் சொல்றதுதான் சரின்னு ஆகிடாது. இருந்தாலும் என்னோட சில தியரிஸை இப்ப பார்க்கலாம். அந்த வகையில மார்வலுக்கு ஃபேவரா சொல்லணும் அப்படின்னா சிவில் வார் மூவி மாதிரி 2 சைட்லயும் பேட்டில் ஸ்டார்ட் ஆனதும் கேப்டன் அமெரிக்கா டீமை பக்காவா லீட் பண்ணுவாரு. வழக்கம் போல ஹல்க் கண்ல பற எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணுவாரு. சேம் அயன் மேனும் தம் அங்கக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலா அட்டாக் பண்ணுவாரு. இதுல ஹாக்கை, பிளாக் விடோ அண்ட் பிளாக் பேந்தர் இந்த 3 பேரும்
பேரும் டீமுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா சண்டை போட்டுட்டு வருவாங்க. பட் கேம் சேஞ்சிங் கேரக்டர் அப்படின்னா தோர், கேப்டன் மார்வல், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், வாண்டா இந்த 4 பேரை சொல்லலாம். ஏன்னா தோரும் கேப்டன் மார்வலும் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ்ல இருக்கிற பேட்மேன், கிரீன் லேண்டன், அக்வாமேன், சைபார்க், வண்டர் உமன், ஷசாம் இவங்களெல்லாம் சமாளிச்சு சண்டை போறது மட்டும் இல்ல டிஃபீட் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. இதுல ஹல்க்கும் ஒன்னு சேர்ந்து செயல்படுவாரு. அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்கார்லெட் விட்சும் டீம் போட்டு சூப்பர்மேன், ஃபிளாஷ், டாக்டர் மேன்ஹாட்டன், மார்ஷியன் மேன்ஹண்டர் இந்த 4 பேரையும் பீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது ஸ்ட்ரேஞ்ச் எல்லாரையும் மிரர் டைமென்ஷன்ல வர வச்சு பயங்கரமா இல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஸ்கார்லெட் விட்ச் தன்னோட டெலிபதிக், சயானிக்ஸ் அண்ட் ரியாலிட்டி வார்பிங் பவர்ஸை யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிடுவாங்க. பட் டாக்டர் மேன்ஹண்டரை பீட் பண்ண முடியுமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். அதுவே டிசிக்கு ஃபேவரா சொல்லணும் அப்படின்னா சிம்பிளி ஃபிளாஷ் ஒருத்தரே போதும். பேட்டில் ஸ்டார்ட் ஆன 2வது செகண்டே எல்லாரோட கதையும் முடிச்சிடுவாரு. இதுல சூப்பர்மேனும் பயங்கர ஃபாஸ்ட் அப்படின்றதால கேப்டன் அமெரிக்கா, பிளாக் வீடோ, ஹாக்கை, அயன் மேன், பிளாக் பேந்தர் இவங்களெல்லாம் சிங்கிளாவே ஈஸியா டிஃபீட் பண்ணிடுவாரு. சப்போஸ் ஃபைட் டஃபா போனாலும் ஆளுக்கு ஒரு சூப்பர் ஹீரோஸை பிக் பண்ணி சண்டை போடுவாங்க. அப்படி ஜெயில் மெம்பர்ஸ்க்கு டஃப் கொடுக்கறதுனா தோர், வாண்டா, கேப்டன் மார்வல் இந்த 3 பேர் தான். மேபி ஹல்க் கூட கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருப்பாரு. பட் ஜெயில் மெம்பர்ஸ் எல்லாருமே லிட்டரலி காட்ஸ் அப்படின்றதால நிச்சயம் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, இப்ப நியூட்ரலா ஒரு கன்க்ளூஷன் சொல்லணும் அப்படின்னா 2 டீம்ல இருக்கிற மெம்பர்ஸும் தங்களோட பிளாட் படி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதுல பார்க்க வேண்டிய 2 முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னா அது பேட்மேனும் டாக்டர் மேன்ஹாட்டனும் தான். ஏன்னா பேட்மேனுக்கு கொடுத்திருக்கிற பிளாட் படி அவரை யாராலையும் அவ்வளவு ஈஸியா கொல்லவே முடியாது. அண்ட் டாக்டர் மேன்ஹாட்டனுக்கு இருக்கிற பவர்ஸ்க்கு லிவிங் ட்ரிபியூனல் மாதிரி ஆப்போனன்ட்ஸால மட்டுமே அவரை ஸ்டாப் பண்ண முடியும். அதனால இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ஓவராலா இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டிலோட வின்னர் ஜஸ்டிஸ் லீக் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போல டாபிக்ஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.